நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த வீடியோவில் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வருட கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. குரு பகவானுடைய பேச்சு, ராகு கேதியோட பேச்சு. குரு வந்து ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து 19ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை, அது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பராசிக்கும், கன்னிராசியில் இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக போறாங்க இந்த மே மாதத்துல. அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிக்கு போக போறாரு. கடக ராசியில செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப நவகிரகங்களுடைய பேச்சு, நவகிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படிதான் இருக்கு இந்த மே மாதத்துல. அப்ப யாருக்கு என்ன சாதகமா இருக்கும், யாருக்கு என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி கன்னி ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசிக்கு இந்த மே மாதம் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமா இருக்க போகுது. இதுல சில மாற்றங்கள் பெரிய அதிர்ஷ்டத்தையும், சில மாற்றங்கள் வந்து பின்னடைவையும் ஏற்படுத்தலாம். அதே நேரத்துல மனக்குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள்லாம் விலகி நிம்மதியும் தெளிவும் பிறக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது. ஏன்னா ராகு கேது பேச்சு இருக்குது, குரு பேச்சு இந்த மே மாதத்துல இருக்கு. உங்க ராசியிலேயே இருந்துட்டு வந்த கேது உங்க ராசியை விட்டு விலக போறாரு. அப்ப வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்க ராசிநாதன் புதன் வந்து மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு தானாகவே விலகும். பொருளாதார பற்றாக்குறை நீங்க போகுது. புதிய பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படும். இதுவரைக்கும் அடைத்திருந்த கதவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து திறந்து வழிவிடுவது போல உங்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கடந்த சில மாதங்களாக இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது விலகி குடும்பத்தோடு ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். காதல் திருமணம் கைகூடி வரப்போகுது. குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி, கணவன மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த மே மாதம் முழுவதுமே நிதிநிலை அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருக்கு. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. திடீர் வருமானமும் கூடுதலாக வருமானமும் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதிகப்படியான பணவரவை பாதுகாப்பான வழியில் சேமிக்கிறது அப்படிங்கிறது அவசியம். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதை தவிர்த்துக்குங்க. தொழிலையும் வியாபாரத்திலையும் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் கூட்டுத்தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்கள்லாம் சில மாதங்களுக்கு அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். உங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிங்க. அடுத்தவர்களிடத்தில் ஒப்படைக்காதீங்க. அதனால் பிரச்சனையும் வரும், நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும், இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று வெளி மாநிலங்களில் சென்று வேலை செய்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல மாதம். வெளிநாட்டு முயற்சிகள் வந்து கைகூடி வரும். வேற்றுமொழி, வேற்று இனத்தவரால் உத்தியோகத்திலையும் தொழிலையும் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாகவும் பண வரவுலையும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதிகப்படியான விரயங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்குங்க. வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக முடிஞ்ச வரைக்கும் மாற்ற முயற்சி செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, வியாபாரம் செய்கிறவங்களும் சரி, அவசரப்படாமல் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். இப்போ என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே செய்துக்கிட்டு வர்றது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே. கன்னிராசிக்கு இது நாள் வரைக்கும் சிக்கலை கொடுத்துட்டு வந்த கேது பகவான் வந்து 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு பேச்சியாகிறாரு. அப்ப தடைகள் அப்படிங்கிறது விலகி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு வந்து தொழிலில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வந்து விருத்தியாகும். உங்களுக்கு குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது உண்டு. சமுதாயத்தில் உங்களுக்கு பெயர், புகழ் இதெல்லாமே வந்து சேரும். மனக்கவலை நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க
போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிக அளவு இனிப்பு அப்படிங்கிறத இந்த மாதத்தில் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் குரு பகவானுடைய பார்வை விழுது அப்படிங்கிறதால அந்த இடத்துல இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாறுதல் அப்படிங்கிறது உண்டு. வீடு, கல்வி, தொழில் ஆகியவற்றிலையும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். 4ஆம் இடம் வலுப்பெறுவதால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கி விற்பது தொழில் நடத்துகிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிலம், வீடு, நகை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கன்னிராசி பெண்களுக்கு உண்டு. சுப செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கும். கன்னிராசிக்கு உடலில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் சோம்பேறித்தனமும் நீங்கி ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க. நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகுது. சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்க போகுது. கடந்த கால பிரச்சனைகள்ல இருந்து இந்த மாதத்தில் வெளிவருவீங்க. கன்னிராசிக்காரர்கள் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதால குடும்பத்தோட ஆன்மீக பயணம், குடும்பத்தோட சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு வெற்றி பெற்று வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும். சுயதொழில் செய்கிறவங்களோ, ஆசிரியர்கள், கலை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வு அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய ஆளுமை திறன் அப்படிங்கிறது வெளிப்படும். பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்க போகுது. கணவர், குழந்தைகள், தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. நேரத்திற்கு சாப்பிடுவது, நேரத்திற்கு ஓய்வெடுப்பது, இதையெல்லாம் முறையாக செய்துக்கிட்டு வாங்க. கன்னிராசிக்காரர்கள் கண், காது, தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. இந்த மே மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் மே மாதத்தின் பிற்பகுதிக்குள்ள வார்த்தைகளில் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. ஞாபக மறதி அப்படிங்கிறது வரலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். கூடா நட்பை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள்லிருந்து தப்பிச்சுக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் வயதானவர்கள்லாம் எல்லா விஷயத்திலையும் நிதானமாக செயல்படணும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். அப்போ 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவியில் மாற்றம். எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பில் இருந்து மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சி நடக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கூடுதல் கவனமும் இருக்கணும், சிறப்பாகவும் இருக்கும். கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைய போகுது. அப்போ குரு பகவானால கன்னிராசிக்காரர்களுக்கு மேன்மேலும் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். விரயஸ்தானத்தில் கேது வராரு. அப்போ விரயங்கள் வரும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொள்ளுங்க. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மே மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்லக்கூடிய மாதமாக இருக்கும்.